காமராஜர் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாராம், அப்பா நீதான்ப்பா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா. நல்ல வேலை இன்னும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, உனக்கு அப்புறம் ஓம் புள்ள, அவருக்கு அப்புறம் அவர் புள்ள அப்படின்னு தலைமுறையா நீங்க உங்களோட அந்த மிகப்பெரிய ஜமீன், நீங்கெல்லாம் நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அந்த கோடீஸ்வர தொழிலெல்லாம் விட்டுட்டு இந்த நாட்டுக்காக நீங்க தான்ப்பா சேவை பண்ணணும் அப்படின்னு இவங்க கையை பிடிச்சி கேட்டாங்கன்னு சொல்றாங்க. திமுகவை என்னென்னலாம் கழிவு ஊத்திருக்கிறார் காமராஜர் ஐயாங்கிறது பத்திரிகையில இருக்கு. இது ஒன்றும் சமகாலத்தில் இப்போ 75ல் அவர் இறந்திருக்காரு. காமராஜர் ஐயா கூட இருந்தவங்க, அவரை கூட வாழ்ந்தவங்களாம் இன்னும் உயிரோட இருக்காங்க, செத்து போயிடல. அப்பயே நீங்க இந்த பொய் இப்படி புழுவுறீங்களே, அப்ப நீ 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனாதன தர்மத்தை பத்தி நீ என்னென்ன பொய்யும் போனட்டும் பேசுவ. எங்களோட புராணங்களை பத்தி, இதிகாசங்களை பத்தி, இந்து மத நம்பிக்கைகளை பத்தியும் இந்து மத கடவுள்களை பத்தியும் நீ என்னென்ன பொய் பேசுவ, என்னென்ன கட்டுக்கதை விடுவ. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திமுக எந்த அளவுக்கு பொய் பேசும் அப்படிங்கிறதுக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருடனை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுன்னு காமராஜர் ஐயா சொல்றாரு.